மாணவர்களிடம் மறைமுகமாக வசூலிக்கப்படும் நிதிகள் வடக்கு ஆளுநர் வெளியிட்ட தகவல். லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகும் கோட்டபாய கைது செய்யப்படுவாரா? பாகிஸ்தானின் அறிவிப்பில் அனுரவின் பிதற்றல்கள் விமர்சிக்கும் நாமல் தரப்பு. புத்தர் சிலை விவகாரம் பிக்குகளை விடுவிக்க கோரி திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம். மன்னாரில் சில பாதைகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு காரணங்கள் உள்ளது. விமல் ரத்நாயக்க. சர்வதேசத்திடம் விற்கப்பட்ட தமிழ் சிறார்களின் கண்கள், எப்ஸ்டீன் கோப்புகளால் வெளுக்கும் சந்தேகம். சுவிஸ் தூதுவருக்கு சுமந்திரன் அழுத்தம், இழுபறியில் கொழும்பு சந்திப்பு. பதவி விலகுகிறாரா சபாநாயகர், நிலைப்பாட்டை அறிவித்தது தேசிய மக்கள் சக்தி. எக்னலிகொடவின் மனைவிக்கு பிரிகேடியர் மிரட்டல். பாடசாலைகளில் மாணவர்களிடம் நிதி சேகரிக்க கூடாது என இறுக்கமான சுற்றறிக்கை உள்ள போதும் பெற்றோர் அல்லது பழைய மாணவர் சங்கங்களின் பேரில் மறைமுகமாக நிதி அறவிடப்படுவதாக தகவல்கள் கிடைப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் பணியாற்றும் இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர், இலங்கையிலேயே 5 மாவட்டங்களை கொண்ட ஒரே மாகாண சபை இதுவாகும். யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளன. மாணவர்கள் அந்தந்த கிராம பாடசாலைகளையே முழுமையாக நம்பியுள்ளனர். இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளான நீங்கள் அலுவலகங்களுக்குள் முடங்கி இருக்காது, அடிக்கடி களத்தரிசிப்பு மேற்கொள்ள வேண்டும். பாடசாலைகளின் பௌதிகம் மற்றும் மனிதவள குறைபாடுகளை நேரில் கண்டு மது நிதி ஒதுக்கீடுகள் ஊடாக அவற்றை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வறுமை காரணமாக எந்த ஒரு மாணவனும் கல்வியை இடைநிறுத்தும் நிலை ஏற்படக்கூடாது. அமைச்சின் சுற்றறிக்கைகளை மீறி பாடசாலை நிர்வாகங்கள் நிதி அறவிட்டும் புதிய வழிவகைகள் கையாள்கின்றன. பெற்றோரின் பேரிலோ பழைய மாணவர் சங்கங்களின் பேரிலோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ நிதிகள் பெறப்படுகின்றன. யாழ்ப்பாண நகர பாடசாலைகள் சிலவற்றில் கூட பெற்றோரிடம் பணம் கோரப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. பிரதமரே பெற்றோரிடம் பணம் அறவிட வேண்டாம், திறன் பல்கலைகள் வழங்க வேண்டும் என கூறியுள்ள நிலையில் இந்த செயற்பாடுகள் ஏற்புடையதல்ல. இவ்வாறு பெறப்படும் நிதிகளுக்கு உரிய கணக்கறிக்கைகளோ வெளிப்படைத்தன்மையோ இல்லை. நன்கொடையாக பெறப்படும் பொருட்கள் பாடசாலை இருப்பு பதிவேட்டில் பதியப்படுவதில்லை. களத்தரிசிப்புகளின் போது இவற்றை கண்காணித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்ச விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்து விசாரணைக்காக கோட்டபாய ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே விசாரணைக்கு முன்னிலையான பின் அவர் கைது செய்யப்படுவாரா என்னும் கேள்வி பலர் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் பாகிஸ்தானிய பிரதமருடன் ஜனாதிபதி அனுர் அழைப்பினை மேற்கொண்டு அந்நாட்டு ஆண்கள் அணியை இந்தியாவுடனான போட்டியில் விளையாட அனுமதிக்குமாறு கூறினார். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய கிரிக்கெட் சபை மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடலுக்கு பின்னர் விளையாட அனுமதி வழங்கப்பட்டது. இது தொடர்பில் பாகிஸ்தானிய அரசாங்கம் விடுத்திருந்த அறிவிப்பில் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்திருந்ததோடு ஜனாதிபதி அனுரவும் தனது உத்தியோகபூர்வ நன்றியை தெரிவித்தார். இந்த நிலையில் அனுரவின் தலையீட்டால் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் இதில் அனுர தரப்பு தற்பெருமை காண்பித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சங்கமித்த விகாரைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது. விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள 4 பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட 10 பேரையும் பிணையில் விடுதலை செய்ய கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலையில் டச்பே கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கட்டுமானம் ஒன்றை அமைத்தமை மற்றும் அங்கு புத்த சிலை ஒன்றை நிறுவியமை தொடர்பாக கடந்த மாதம் 14ஆம் தேதி மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 6 பொதுமக்கள் அடங்குவார்கள். இவர்கள் தொடர்ந்தும் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளனர். பட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை மற்றும் அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிணை மனுக்கள் மீதான பரிசீலனை என்பன இன்று இடம்பெறவுள்ளது. மேலும் திருகோணமலை மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்களுக்கு சார்பாக நீதி கோரியும் அவர்களை உடனடியாக பிணையில் விடுவிக்க வலியுறுத்தியும் ஆதரவாளர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
மன்னாரில் இருந்து புத்தளம் செல்வதற்கான பில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள பாதையை திறப்பதில் உள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு அதற்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய மாற்றுப் பாதைகள் குறித்த பரிந்துரைகளை முன்வைப்பதே தற்போதைய அரசின் நோக்கம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். மன்னாரில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மன்னாரிலிருந்து லெவன்குடம் ஊடாக புத்தளம் செல்லும் பாதை தொடர்பான சர்ச்சை குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கினார். சில பாதைகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் தொல்லியல் பாதுகாப்பு காரணங்கள் உள்ளன. இந்த பாதைகள் திறக்கப்படாதால் மன்னார் மாவட்ட மக்கள் பெரும் அசௌகரியங்கள் ஏற்படுவதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொல்லியல் சட்ட வரம்புகள் காரணமாக சில பாதைகளை திறக்க முடியாத நிலைமை இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மக்களின் கவலைகளை அறிந்துள்ளனர். எனினும் அதற்கான சட்டம் மற்றும் நிர்வாக வரம்புகள் உள்ளன. இந்த நிலைமை காரணமாக பில்பத்து வனப்பகுதியொட்டியுள்ள இந்த பாதைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மாற்றுப்பாதை குறித்து பரிந்துரைகள் முன்வைப்பதே எமது தற்போதைய நோக்கமாக உள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சும் எமது அமைச்சும் இணைந்து எதிர்காலத்தில் விரிவான கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளோம். இந்த விடயத்தில் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் நிலைப்பாடுகள் காரணமாக சில தடைகள் இருப்பது உண்மை. இருப்பினும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சட்ட வரம்புகளையும் மதித்து தீர்வு காண வேண்டிய அவசியம் உள்ளது. எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பான முடிவுகள் பொதுமக்கள் மத்திய கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பரிந்துரைகள் மற்றும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும். அதுடன் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய முழுமையாக மதித்து அதற்கிணங்க நடவடிக்கை அமையும். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் அதிகாரிகள் பொதுமக்களின் கவலைகளை அறிந்துள்ளதுடன் அதற்கான சட்ட மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டுகள் உள்ளன என்பதும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் எப்ஸ்டீன் விவகாரம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உள்ளூர் மட்டத்திலும் கடந்த கால மர்மங்கள் குறித்த தேடல் அதிகரித்துள்ளது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு ஆயிரக்கணக்கான கண்கள் தானமாக வழங்கப்பட்ட வரலாற்று தரவுகள் தற்போது பல்வேறு கோணங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன. யுத்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இன்னும் வெளிவராத நிலையில் இத்தகைய பாரியளவிலான உறுப்பு தானங்கள் குறித்த கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. முறையான விசாரணைகள் இல்லாத காரணத்தினால் அந்த கண்கள் எங்கிருந்து பெறப்பட்டன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் இதற்கும் தொடர்புள்ளதா போன்ற அம்சங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மத்தியில் நீங்காத வடுக்களாக மாறியுள்ளன. இந்த நிலையில் தற்போது சர்வதேச ரீதியாக எப்ஸ்டீன் விவகாரம் பாரிய எதிர்வினைகளை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் அந்த சீனாவுக்கு வழங்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கண்தானங்கள் குறித்தும் அதே காலகட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் சிறுவர்களின் மர்மமான நிலை குறித்தும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. சுவிஸ் அரசின் ஏற்பாட்டில் அனைத்து தமிழ் தரப்புகளையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சந்திப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனின் செயற்பாடு காரணமாக இழுபறிக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் 19ஆம் தேதி கொழும்பில் நடைபெற இருந்த இந்த சந்திப்பை ரத்து செய்யுமாறு எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளும் சிவில் சமூகத்தின் சார்பில் மூத்த சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரனும் பங்கேற்பதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய தரப்புகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியதன் அவசியத்தை முன்னிறுத்திய கலந்துரையாடல் ஒன்றுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் எதிர்வரும் 15ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய 15 வரையான சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அழைப்புக்கு பதிலளித்த தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தனிப்பட்ட காரணங்களால் தன்னால் கலந்துரையாடலில் பங்கேற்க முடியாது என்றும் கட்சியின் பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைப்பதாக கூறியதாக கஜேந்திரகுமார் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசியல் தீர்வு குறித்து கலந்துரையாடும் நோக்கில் 19ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகள் சந்திப்பதற்கு ஏற்பாடாகி இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக சிவில் சமூகத்தின் பங்கேற்புடனான ஒரு கூட்டத்தை கஜேந்திரகுமார் தரப்பு ஏற்பாடு செய்துள்ளமை குறித்து சுவிஸ் தூதுவரிடம் அதிருப்தி வெளிப்படுத்திய சுமந்திரன் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கூட்டத்தை ரத்து செய்யும்படி கூறியுள்ளார். இதையடுத்து குறித்த நாளில் சந்திப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அது பிற்போடப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இந்த சந்திப்பு பிற்போடப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நிகால் அபிசிங்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையின் தலைவரான சபாநாயகர் இந்த விசாரணையை கருத்தில் கொண்டு பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் விடுத்து வரும் கோரிக்கை குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். குற்றச்சாட்டை எவரும் சுமத்தலாம், அதற்காக பதவி விலக வேண்டிய அவசியமில்லை. விசாரணை நடாத்தப்பட்டதன் முடிவு வலுவாகிய பின்னர் எந்த தீர்மானமும் எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதற்கு
முன்னர் இதுபோன்ற சூழ்நிலை இருந்ததில்லை என்றும் சபாநாயகர் விக்ரமரத்ன மீதான லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணை முன்னெப்போதும் இல்லாதது என எதிர்க்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரக்தீப் எக்னொலிகொடவின் மனைவி மனித உரிமை செயற்பாட்டாளருமான சந்தியா எக்னொலிகொடவுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ பிரிகேடியர் ஒருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தனது பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி 16 075167967 என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து தனக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் அழைப்பால் தன்னை அமைதியாக இருக்குமாறும் இல்லையெனில் கணவரை போன்ற நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என மிரட்டியதாக சந்தியா எக்னொலிகொட தெரிவித்துள்ளார். என் கணவருக்கு நீதி கேட்டு நான் போராடி வருவதால் கடந்த 16 ஆண்டுகளாக பல்வேறு நபர்களிடமிருந்து எனக்கு அச்சுறுத்தல் வருகின்றது. ஆனால் இந்த அழைப்பு என்னை பயமுறுத்துகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த அச்சுறுத்தல் முந்தைய ஆட்சியின் போது வந்திருந்தால் எனக்கு ஆச்சரியமில்லை. ஆனால் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியில் வருவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரக்தீப் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு இராணுவத்தால் பதவி உயர்வு வழங்கப்பட்டதை அறிந்து மேலும் அதிர்ச்சி அடைந்தேன். வாகன விபத்து அல்லது அதுபோன்ற வழியில் கூட நான் கொல்லப்படலாம். அது நடப்பதற்கு முன்னர் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என சந்தியா எக்னொலிகொட தெரிவித்துள்ளார்.